இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப எமோஷனான மொமெண்ட் அப்படி தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இதுக்கு மேலே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோனியை ஒரு வீரராக, ஒரு கேப்டனாக, சிஎஸ்கே அணியை வழிநடத்துகிற ஒரு வீரராக பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்குறியான ஒரு நாள். இதனால தான் சிஎஸ்கே நிர்வாகம் இன்றைக்கி மத்தியானம் ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க. இன்றைக்கி சேப்பாக்கத்தில் மேட்ச் முடிந்த அப்புறமா யாரும் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் இப்போ நடந்திருக்கு. ஸோ என்னென்ன எமோஷ்னலாக மூமெண்ட் சிஎஸ்கே மேட்ச் முடிந்த அப்புறமா சேப்பாக்கத்தில் நடந்துச்சுன்னா, ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே நிர்வாகிகள், அதுக்கப்புறமா சிஎஸ்கே பிளேயர்ஸை கௌரவிக்கிற விதமாக அவங்கள எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சார்பாக மெடல்கள் வழங்கப்பட்டது. முக்கியமாக எம்எஸ் தோனி ரொம்ப பணிவோடு அந்த மெடலை வாங்கி கொண்டது அங்கே இருக்க ரசிகர்களை அப்படியே கூஸ் பம்ப்ஸ் உருவாக்குச்சு. அதுக்கப்புறமா எம்எஸ் தோனி சூப்பரான ஒரு விஷயத்தை செய்தார்கள். அந்த இடத்துல ரெய்னாவும் மாசான என்ட்ரி கொடுத்தாங்க. ஒரு எல்லோ கலர் கோட் போட்டு சூப்பரான ஒரு என்ட்ரி ரெய்னா கொடுத்துருந்தாங்க. எம்எஸ் தோனி ரசிகர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் தூக்கி ரசிகர்களுக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் ரெய்னா என்ட்ரி கொடுத்தாங்க. ரெய்னாவுக்கு ஒரு ஹக் தோனி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான விஷயத்தை ரெய்னாவுக்காக செஞ்சாங்க. நீ இப்போ சிஎஸ்கே அணியில் இல்லை, ஆனாலுமே நீ சிஎஸ்கே வீரர் தான், அதனால் இந்த பால் தூக்கி போடுற விஷயத்தை நீயும் பண்ணு அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு டென்னிஸ் பேட் கையில் கொடுத்து பால் தூக்கி போடுற சொன்னாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நன்றி சொல்கிற விதமாக அதை ரெய்னாவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தோனியும் ரெய்னாவும் நிறையா பேசிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச்சில். ஸோ இது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மீண்டும் சேப்பாக்கத்தில் தோனியை பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ரசிகர்கள் இன்றைய மேட்சை விட்டு வெளியேறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்